இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய வேதமாகிய அவருடைய வார்த்தையிலே நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது, ஊன்ற கட்டப்படும் பொழுது, உங்கள் வேர் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்கின்ற நீங்கள் உலகத்திலே, அதாவது பிரகாரங்களிலே மக்கள் ஆராதனை செய்கிற இடமாகிய உலகத்தில் நீங்கள் செழித்து இருப்பீர்கள். உங்கள் உடலிலும் உள்ளத்திலும் வாழ்க்கையிலும் நடக்கையிலும் கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்திலும் செலுத்தியிருப்பீர்கள். இப்படி தேவனுடைய வார்த்தையால் தொடப்பட்டு இன்று அமெரிக்காவில் புகழ் பெற்றிருப்பவருடைய சாட்சியை இப்பொழுது நாம் பார்க்கலாம். இத்தாலி தேசத்திலே ஒன்றும் அறியாமல், படிப்பறிவு இல்லாமல், தேவ பயமில்லாமல் ஒரு சாதாரண இளைஞன் பிழைக்கும்படி அமெரிக்காவிற்கு கப்பலேறி சென்றார். அவர் 1920 நியூயார்க் நகருக்கு வந்து சேர்ந்தார். அவருக்கு அங்கு கிடைத்த வேலைகளையெல்லாம் செய்தார். கிடைத்த வேலைகளை செய்து சரக்குகளை ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு அவற்றை விற்பார். ஒரு நாளில் நியூயார்க் பல்கலைக்கழகம் சார்ந்த ஒரு பகுதியில் சரக்கு விற்கும் பொழுது அங்கு இருக்கிற நூலகத்தில் அமர்ந்து ஏதாவது படிக்க வேண்டும் என்று பார்த்தபொழுது அவருக்கு தெரிந்த படிப்பறிவை வைத்து வேதாகமத்தை நேரம் போவதற்காக படித்தார். வேதத்தில் உள்ள வசனங்கள் அவர் வாழ்க்கையை மாற்றினது. மிகவும் துடுக்குத்தனமும் மிகவும் மோசமான மனநிலையும் கொண்ட அவருடைய வாழ்வு மாறியது. வேத வசனங்கள் ஜீவ வார்த்தைகளாய் அவர் மேல் ஆணி போல குத்தினது, முள் போல தைத்தது. அதனால் அவர் கண்ணீர் விட்டு அழுதார். அந்த வேத வார்த்தைகள் அவரது வாழ்வை மாற்ற ஆரம்பித்தது. ஜீவனுள்ள வார்த்தைகளை படிக்க படிக்க இயேசு கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்தார். தன் வாழ்வை அந்த நூலகத்தில் வேதத்தை வாசித்து கொண்டிருக்கும் பொழுதே அவர் ஒப்பு கொடுத்தார். அவர் வாழ்வு மாறினது, அவர் சிந்தை மாறினது. உங்கள் சிந்தை மாறுகிறபடியினால் மறுரூபம் அடையுங்கள் என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறபடியினால் அவர் சிந்தை மாறி மனம் திரும்பின பொழுது அவர் சிந்தையில் மறுரூபமானார். தேவன் அவருக்கு புதிய சிந்தனைகளை, புதிய யுக்திகளை கொடுத்தார். தக்காளி வியாபாரம் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு நிலத்தை வாங்கி தக்காளியை பயிரிட்டு அவைகளை ஜூஸாக்கி அதனை விற்றார். அதில் அவருக்கு லாபம் கிடைத்தது. அவர் உடனே பழங்களை பெட்டியில் அடைத்து பரிசு பொருட்களாய் மற்றவருக்கு கொடுத்து உதவினார். அந்த வியாபாரத்தையும் அவர் எடுத்தார். பல பொருட்களையெல்லாம் பரிசு பொருட்களாக கொடுக்கும் வியாபாரத்தை செய்தார். அது வளர்ந்தது. அதற்கு பிறகு பழங்களை நீண்ட நாட்கள் கெட்டு போகாமல் இருக்க கெமிக்கல் எதுவும் இல்லாத பாட்டிலில் போட்டு விற்பது என்ற யுக்தியை அவர் கற்றுக்கொண்டார். தேவன் அவருக்கு ஞானத்தை தந்தார். நீ மனம் திரும்பும் பொழுது, தேவனோடு நடக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவன் ஒரு விசேஷமான ஞானத்தை அருளுகிறார். அந்த ஞானம் அவர் வாழ்க்கையிலும் வியாபாரத்திலும் உதவி செய்தது. தன் வாழ்வில் இருந்த பொய் பித்தலாட்டங்களை விட்டார். பொய் சொல்லிதான் வாழ வேண்டும், பொய் சொல்லாமல் வியாபாரம் செய்வது இந்த உலகத்தில் சாத்தியமில்லை என்று சொல்லுகிற பலருக்கு அது சாத்தியமே என்பதை வாழ்ந்து காட்டி நிரூபணமானார். அவர் பெயர் ஆண்டனி டி ரோசி என்கிற அந்த தேவ மனிதர். அவர் பெரிய வியாபார விற்பனராய் மாறினார். ட்ரோபிகானா என்ற ஃப்ரூட் ஜூஸ் கம்பெனிக்கு உரிமையாளர் அவர்தான் அதை ஆரம்பித்தார். அந்த பெயரை கூட அவரே சூட்டினார். அது மாத்திரமல்ல, மற்ற தொழில்நுட்பர்கள் சாத்தியமாகாது என்று கருதப்பட்ட பல ரசங்களை அவர் பதப்படுத்தும் முறையை கண்டுபிடித்து அவற்றை வெளிநாடுகளுக்கு கப்பலில் அனுப்பும் சாத்தியக்கூறுகளையும் கண்டுபிடித்தார். காலப்போக்கில் ஒரு கப்பலையும் வாங்கினார். ஏற்றுமதி வர்த்தகமும் பெருகிற்று. $30 நியூயார்க் வந்தார். பல கோடி டாலருக்கு அதிபதியாக மாறினார். சுவிசேஷ ஊழியங்களுக்கும் திருச்சபை ஊழியங்களுக்கும் தாராளமாக கொடுத்தார். இப்படிப்பட்ட உயர்விலும் திருச்சபைக்கு செய்வதிலும் வேத வசனங்களை அவருடைய வாழ்க்கையில் உறுதியாக தேவனில் விசுவாசமாய் இருக்கிறதும், விசுவாசத்தோடு அவரில் முற்றுமாய் சார்ந்து கொள்வதுமே அவருடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு காரணம் என்பதை வலியுறுத்தினார். நாமும் ஜெபத்தில் தரித்திருப்போம், வேதத்தில் தியானமாயிருப்போம். ஒரு நாளும் நம் வாழ்வு தோல்வியாகாது. அவருக்கென வாழ்வோமானால் நமக்கும் வெற்றி நிச்சயமே. ஆமேன்.